லவ்லிங் வாங்க. அப்புறம் டைரக்டர் சுபேந்தர் சார் மேலே வாங்க சார். நல்லா இருக்கிற சாம்பார்ல காவா தண்ணி ஊத்துற பாலாக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும், ஜியா ஸ்டாருக்கும், அப்புறம் என்னோட அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார். நான் தான் சார் எல்லாரும் கூப்பிடுறேன். போகும்போது நீ எது சொன்னாலும் தப்புடா. இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டு இருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ எல்லாமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ நான் வெயிட் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின் அப்புறம் கேமராமேன் சார், தேங்க்ஸ் சார். புகழ் சார், எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் பண்ணீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி கலங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம்ம மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க. சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி தேங்க்யூ சார். நான் அப்படியே சரி சார் ஒரு 2 வார்த்தை பேசிட்டேன். அப்படி பண்ணி தப்பாக எழுதணும்ப்பா. சமூகத்தில் நடக்கும் கதைகளை எடுக்கும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வெகு குறைவு. அப்படி ஒரு தண்ணீர் பிரச்சனை மையமாக